ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து Shift+A ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணினா நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் மோட்ல வந்து எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணினா நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் வந்து பிளெண்டர்னு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நான் இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்டில் என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணினா கன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து மெஸ்ஸை செலக்ட் பண்ணினா இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து மெஸ்ஸாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோட் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 3D ஆப்ஜெக்டில் என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணணுமோ அதை வந்து இந்த டெக்ஸ்ட்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க.